அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் பேசப்போகும் பொருள் என்னவென்றால் மாட்டுப் பொங்கல். அதாகப்பட்டது பொங்கல் அன்று மறுநாள் வருவதுதான் மாட்டுப் பொங்கல். எப்படி பொங்கல் பண்டிகை நம்ம எல்லாருமே சூரிய பகவானை வணங்கி நம்ம குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்ம நம்ம நாடு பொதுவா உலகமே சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய பூமாதேவி வணங்கி சூரியன் வணங்குறதா பொங்கல், பெரும்பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி மாடுகள், அதாவது ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். விலங்குகள் எல்லாமே ஒரு அனுக்கிரகம் பெற்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சில தவறுகள் நிறைய பண்றோம் மனிதனா பிறந்தவங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆட்சேரம் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா விலங்குகள் பார்த்தா அவ்வளவு ஒரு பகுத்தறிவுன்றதுதான் அதுகிட்ட இல்ல. 5 அறிவு கடவுள் கொடுத்திருக்காரு. நமக்கு 6வது அறிவு கொடுத்திருக்காரு. ஆனா அதெல்லாம் ஒரு எறும்பு கூட பாத்தீங்கன்னா சாரசாரியா போகும். உணவு கூட பாத்தீங்கன்னா காக்கா எல்லாம் ஒண்ணா கூடி தான் சாப்பிடும். மனிதனோட குணம் பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டை போடுவோம், சேர்ந்து போவோம், பேசி இதெல்லாம் ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாரோட வாழ்க்கையும் ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த மாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எரும மாடுன்னு சொல்றோம், காளை மாடுன்னு சொல்றோம், பசுமாடுன்னு சொல்றோம், நிறைய பிரிச்சு சொல்றோம். இதுல அந்த காளை மாடு பாத்தீங்கன்னா வண்டி இழுக்குது. இப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா ஏர் உழுவாங்க பார்த்திருப்பீங்க நிலத்துல. அதுக்கெல்லாமே காளை மாடை தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி வண்டி, மாட்டு வண்டின்றோம். அத மாட்டு வண்டி இழுக்கிறதும் அந்த காளை மாடு தான். அந்த காலத்துல பூராவே மாடு தான் எல்லாமே செஞ்சிருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணு நடந்து போவாங்க, இல்ல மாட்டு வண்டியில போவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் தான் குதிரை வண்டி வச்சு ரிக்ஷா நிறைய வந்தது. மாற்றங்கள் மாறி மாறி இப்ப நிறைய மெட்ரோ ட்ரெயின், ஃபிளைட், ஏரோப்ளேன் நிறைய போயிட்டோம். அப்போ அந்த மாடுகளுக்கு நம்ம அதை குளப்பாட்டி, நம்ம எப்படி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி மாடுகளுக்கு குளப்பாட்டி, அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு, அதுக்கு மாலை போட்டு, அதுக்கு ஒரு வஸ்திரங்கள் சாத்தி, கோபூஜை எப்படி பண்றோம்? அதுதான் கோபூஜை என்பதுதான் அந்த மாடு. வீடு கிரகப்பிரவேசம் என்ன பண்றோம்? பசுமாட்டுக்கு வெளியில பசுமாட்டு கண்ணுக்குட்டிக்கு பூஜை பண்ணி, அதை ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள முதல்ல எவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு பெரிய மாளிகை கட்டினாலும் முதல்ல பசுமாடு கிரகப்பிரவேசத்தில், கிரகம் என்றால் வீடு, பிரவேசம் என்பது உள்ளே செல்வது. அப்ப அந்த நில துவாரம், அந்த நிலவாச காலில் முதல்ல பசுமாடு வீட்டுக்குள்ள வந்தா சுபிக்ஷம் அப்படிங்கிறோம். நீ எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு அகத்திக்கரை கொடுக்குறாங்க பசுமாட்டுக்கு. டெய்லி கூட பசுமாட்டுக்கு உணவு வைக்கிறவங்களாம் இருக்காங்க. பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, இந்த மாதிரி நிறைய வைக்கோல், அருகம்புல்லு, நிறைய பசுமாடு என்னென்ன சாப்பிடுறது தீவனங்கள். ஒரு பசுமாட்டுல தான் 33 தேவர்களும் குடியிருக்காங்கன்னு நம்ம பேசுவோம். கோமாதா படம் வைப்பாங்க, கடையில பார்த்திருப்பீங்க. எல்லா விதமான தேவதைகளும் அதுல இருக்கும். பசுமாடு என்ன பண்ணுது? பால் கொடுக்குது. அதுல தான் நம்ம தயிர், அதுக்கப்புறம் வெண்ணெய், நெய் இப்படி ஒண்ணுன்னா கிடைக்குது. அதுபோக பசுமாடோட அந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட நம்ம என்ன பண்றோம்? ஷூ, நம்ம காலில் அணிஞ்சுக்கிற காலணிக்கு பயன்படுத்துறோம். பசுமாடு கூட சில பேர் இறந்துட்டு அத உணவுக்கு மாமிசமா எடுத்து சாப்பிடுறாங்க. அப்படி இருக்குது, நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளை சுமக்கிற அந்த நம்ம சுமக்கிற காளமாடுக்கும் அதே மாதிரி நமக்கு உணவு கொடுக்கிற பால், பசும்பால்னு சொல்றோம். என்ன உணவு? க்ஷீரம் அப்படின்னா சமஸ்கிருத க்ஷீரனும், தமிழ்ல பால், இங்கிலீஷ்ல மில்க்னு சொல்லுவோம். அந்த கொடுக்கிற அந்த பசுமாட்டுக்கு நம்ம பூஜை செய்து அதை கடவுளா நம்ம வணங்குற நாள் தான் அந்த மாட்டு பொங்கல். நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி அதுங்களும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் சுபிக்ஷம் அப்படின்றது உலகம் பூரா நிலவும் அப்படின்னு நம்ம பேசிப்போம். இதுல பாத்தீங்கன்னா எரும மாடுன்னு சொல்றோம். பொதுவா எரும மாடு யமனோட வாகனம் எரும மாடுன்னு சொல்லுவோம். ஆனா பார்க்க போனா அந்த எரும மாடு கூட நம்ம குலப்பாட்டுவாங்க. நிறைய பேர் எருமாடு வளர்க்குறாங்க. ஏன்னா எருமாடு கூட பால் கொடுக்குது. எரும பால் அவ்வளவு விசேஷம்வாங்க. சில சத்தான உணவுகள் அதை தயார் பண்றாங்க. அந்த எருமாடோட தோல் கூட பிரீஃப் கேஸ், சூட் கேஸ் எல்லாம் தயார் பண்றாங்க. சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய விஷயங்களை. அதனால இந்த மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா புதன்கிழமை
பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு வருது. காலையில 11:53 வரைக்கும் பூச நட்சத்திரம். அதன் பிறகு 11:54 ஆயில்யம் ஆரம்பிக்குது. அன்று அதிகாலை 4:24 வரைக்கும் பிரதம திதி. அதன் பிறகு துதிய திதி. அன்னைக்கு சித்த யோகம். அதை நம்ம திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவருடைய தினம் கூட நம்ம கொண்டாடுவோம். அரசாங்க விடுமுறை அன்றைக்கு எல்லோருமே இந்த வருட மாட்டு பொங்கலை விசேஷமாக கொண்டாடி, யார் யார் வீட்டெல்லாம் மாடு இருக்கோ எல்லாருமே அதை தேவதையை குளப்பாட்டி வணங்கி அதோட அருள் பெறுங்க. மாடு இல்லாதவங்க பக்கத்துல கோசாலை எங்க இருந்தாலும் போய் அதுக்கு பசுமாட்டுக்கு தீவனங்கள் கொடுங்க. இல்ல ரோட்ல ஏதாவது மாடுகள் இருந்தாலும் அதுக்கு உணவு கொடுங்க. குடும்பம் சுபிக்ஷமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.